ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றின ப்ரீவியஸ் கொஷினில் லாஸ்ட் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோஸில் 50 கொஷின்ஸ் பாரதிதாசன் பற்றி மட்டும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த கடைசி வீடியோவில் வெறும் ஒரு 6 கேள்விகள் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 56 கேள்விகளோட நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸ் வைஸ் அடுத்து வந்து எந்த ஆத்தர் வந்து இருக்காரோ, அதாவது ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி வந்து தொகுக்கப்பட்ட நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்க தான் போகிறோம். ஸோ பாரதியார் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பாரதிதாசன் முடிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். இதே போல் பகுதி ஆவுக்கும் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே டெய்லியும் ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷினாக பார்த்து சிலபஸ் வைஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துரைத்தோரூர் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? ஸோ இது வந்து புரட்சிகரமாக இந்த மாதிரி வந்து ஏமா நீ புரட்சிகரமாவாமா இப்போ நீ சொன்ன அப்படின்னா புரட்சிகரமாக எனக்கு வரலைங்க. பட் இந்த புரட்சிகரமான வரிகளை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின், சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார்? இந்த கருத்தை உணர்ந்து செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்க. அடுத்தது இன்றைக்கான 3வது கேள்வி பார்த்துருவோமா? பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னவர் யார்? பாரதிதாசன். இதை பற்றி ஆல்ரெடி வந்து ஒரு கொஷின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த கருத்தை சொன்னவர் பாரதிதாசன்கிற கொஷினே ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஐ திங்க் வந்து போன வீடியோவில் தான் நினைக்கிறேன். அடுத்தது பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொன்னவர் வந்து நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த டாபிக் படிக்கும்போதே அப்படியே கூட ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சேர்த்து அதையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னு சொன்னவர் வந்து கண்ணதாசன். அடுத்தது சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து யாருன்னா கவிமணி. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 4 3 1 2 அப்படின்னு வருதா? ஸோ 4 3 1 2 அப்படிங்கிறது நமக்கு எங்கெங்கே இருக்குது? 4 3 1 2 ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? ஸோ இவரோட மாணாக்கர்னா யாருங்க? மாணவராக போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுரதா. ஸோ வாணிதாசன், சுரதா 2 பேருமே பாரதிதாசனோட மாணவர்கள் தான். இதில் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. அடுத்தது பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? ஸோ பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் மாணவர் வந்து வாணிதாசன். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஸோ பாரதிதாசனோட கடைசி தலைப்பு, பாரதிதாசன் தலைப்போட கடைசி கொஷின் கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, சாரி. ஸோ என்ன பார்க்க போகிறோம்? பொறுத்துக்க தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க. பெருஞ்சித்திரனார் அவரோட நூல் வந்து எதுங்க? கனிச்சாறு. அடுத்தது சுரதா எழுதினது தேன்மலை, முடியரசன் வந்து எழுதினது காவியப்பாவை. அப்போ அடுத்து பாரதிதாசன் எழுதினது குறிஞ்சி திட்டு. இது வந்து எப்படி வரும்? 3 4 1 2ன்னு வருதா? ஸோ 3 4 1 2ங்கிறது நம்மளோட ஆப்ஷன் பியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவோட பாரதிதாசன் பற்றினா ஒரு 56 ப்ரீவியஸ் கொஷினை நம்ம தொகுத்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பாரதியாரோட டாப்பிக்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு 55 கொஷின் வந்து நம்ம படித்தோம். பாரதியாரோடதில் 55, இப்போ பாரதிதாசனோடதில் 56. அப்போ எவ்வளோங்க வருது? 1 1 5 5 10 11 111 கொஷின் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டெய்லியும் 10 படித்தே நம்ம 111 கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? பாரதியார் பாயிண்ட் என்ன படித்தோம், பாரதிதாசன் பாயிண்ட்ஸ் என்ன படித்தோங்கிறத சும்மா ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஆத்தரோடதை நீங்கள் படிக்க வரணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதை கண்டினியூ பண்ணலாம், நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம், நல்லா இருக்குது, இல்லை இதை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரி எந்த கருத்தாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஸோ நீங்கள் தெரியப்படுத்துறத வச்சு தான் நம்ம உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.